வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிய இருக்கக்கூடிய 3ஆம் வாரம்னு சொல்லலாம். அந்த வாரத்துடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், உங்களுக்கு மூத்தவர்கள், இவா மூலமாலாம் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் ஒரு பர்ஃபெக்ஷன், உங்களுடைய தொழிலும் உங்களுடைய செய்முறையையும் பாராட்டுவதவர்களே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நல்ல முன்னேற்றம் உண்டு. எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். சமயோஜிதமாக செயல்படுவீர்கள். உங்கள் திறமை பரிபூர்ணமாக வெளிப்படும். சில நேரங்களில் திறமைக்கு மீறிய ஒரு செயல்பாடுகள் கூட வெளிப்படும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா சிறப்புகளும் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் ஒரு கெட்ட பேர் வரும், ரொம்ப அதிகம் பேசுகிறாருப்பா அவர் அப்படின்னு. அதனால் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை செய்யுங்கள். அளவுக்கு அதிகமாக உங்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மற்றவர்கள் சொல்லுவாங்க. அதுதான் வெற்றி. ரொம்ப உயர்வை தரக்கூடிய நல்ல வாரம். அது எதனாலன்னா உங்களுடைய தனிப்பட்ட திறமையும் அந்த செயல்பாடுமே அதற்கு காரணமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு. அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 weeks ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.